நம்ம மீன் கடையில போய் சன்னா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ண போயிருந்தோம் இல்லையா? அங்க ப்ளூ பிளஞ்ச்ல வந்து நெறைய மீன் போட்டிருந்தாங்க. இதில எத்தன மீன் நம்ம எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு வந்து ஏகப்பட்ட பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. நெறையா பேர் வந்து கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. நம்ம வந்து 3 வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு 2000 சொல்லியிருந்தாரு. "அப்பா சாமி யாருப்பா நீங்க?" அப்படின்ட்டு இருந்தேன். சரி ஓகே 3 சன்னாவ நம்ம வந்து பிடிச்சாச்சு. இதுங்க எல்லாமே குட்டி சைஸ்ல இருக்குல்ல. ஸோ அதனால குட்டியிலேருந்து வளர்த்தோம்னா ஓரளவு சண்ட போடாம இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ அதனால 3 வாங்கிட்டு வந்து உட்டுருக்கேன். உங்க வீட்ல நீங்க இந்த மாரி யாராவது குரூப்பா வளர்க்குறீங்களா? அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. குரூப்பா வளர்க்க முடியுமா என்னன்னு தெரியல. பட் லைக் நம்ம ட்ரை பண்ணுவோம். எப்படி குரூப்பா இது வந்து வளருது அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வந்தோனே தண்ணீல உட்டுட்டேன். இந்த தண்ணி ஏற்கனவே நம்ம வந்து பிளாக் வாட்டரா மாத்தியிருந்தோம் இல்லையா? ஸோ அதனால அது வந்து ஓரளவு கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆச்சு. இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடிச்சு. 2 மீன் வந்து சைட்ல போய் ஒதுங்கிட்டு இருந்துச்சு. மறக்காம இத நான் தொட்டிய முதல்ல மூடிட்டேன். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான இது. போனதுல லைட்டான கேப்ல தானே வெளிய வந்திருந்துச்சு. ஸோ இது வந்து 1 நாளுக்கு அப்புறம் எடுத்த வீடியோ பாருங்க. அது வந்து ஓரளவு கம்ஃபர்டபுளா ஆயிருச்சு இந்த தொட்டிக்கு. 1 மீனு வெளிய வந்துருச்சு. இன்னும் 2 மீனு வந்து பயந்துட்டு சைட்ல போய் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு நாளுக்கு அடுத்த நாள் பார்த்துட்டீங்கன்னா, நல்லா வெளிய வர ஆரம்பிச்சுருச்சு. ஒரு அது ஆல்மோஸ்ட் ஒரு 1 டேலயே இது எல்லாமே வந்து கம்ஃபர்டபுளா செட் ஆயிருச்சு நம்மளோட டேங்க்குக்கு. அதுக்கப்புறம் ஃபீடுமே ஓரளவு நல்லா எடுக்க ஆரம்பிச்சுச்சு. நான் இப்போதைக்கு வந்து பெல்லட்ஸ்லாம் நான் குடுத்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். பெல்லட்ஸு, அதுக்கப்புறம் வார்ம்ஸு, அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஷிம்ப்ஸும் நான் குடுத்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். உங்க வீட்ல நீங்க யாராவது இந்த மாரி குரூப்பா வளர்க்குறீங்க அப்படின்னா, அதுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க. இது வந்து செட் ஆகுமா? செட் ஆகாது அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. போக போக பார்ப்போம். நம்ம இந்த மீன் வந்து எப்படி நம்ம வளர்த்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா?